நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் MMJ மூலமாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரத்திலே தேவனோடு கூட உட்காரும்படியாய் அரை மணி நேரம் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ராத்திரியிலே நீங்கள் தூங்காமல் இருந்திருக்கலாம், அல்லது நன்றாக தூங்கிவிட்டு காலையிலே தேவனோடு கூட நான் அரை மணி நேரம் உறவாட வேண்டும் என்று சொல்லி இருந்திருக்கலாம். எப்படியா இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இந்த நேரத்தில் இடைபடுவாராக. நாம் இந்த நாளில் ஒரு வசனத்தை தியானித்து தேவசமத்திலே இந்த அதிகாலை விண்ணப்பத்தை வைக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் வைக்கிற விண்ணப்பங்கள் அவருடைய கரத்திலே போய் சேரும்படியாய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த காலை நேரத்துக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தர் 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 தகப்பனே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ அறிந்து இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை நோக்கி இந்த ஹெவன் டிவி மூலமாக அப்பா நாங்கள் சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிறோங்க. தாவே எங்களோடு கூட பேசுங்க. இந்த நாளிலும் சத்ருவானவன் எங்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறான் அதெல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தந்து வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம். பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்குவீராக என்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் கிருபை மட்டும் இல்லைன்னா எங்களால் ஒன்றும் இல்லைப்பா. உங்கள் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் தயவும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தெய்வீக சமாதானம் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. மீதியா நேரம் முழுதும் கர்த்தருடைய வல்லக்கரம் கூட இருக்கும்படியாய் எங்களுக்காக மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். கருமையானவர்களே, எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாடல், அடைக்கலமே உமது அடிமைதானே. நமக்கு அடைக்கலம் அவர் ஒருவர் தான். அவரை தவிர இந்த உலகத்தில் நமக்கு அடைக்கலம் எதுவுமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு அடைக்கலம் தருவேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கொடுக்குற அடைக்கலம் ஒரு நாள் நமக்கு பெர்மனண்ட்டாக இருக்கவே செய்யாது. அதனால் நாம் நம்முடைய தேவனை அண்டிக்கொள்வோமானால் அவர் நமக்கு அடைக்கலமும் கேடகமும் அரணுமாக இருந்து நடத்துவார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அதை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் நிறைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மைமை பிரதாபா, பாசத்தாலும் பாத பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மைமை பிரதாபா, பாசத்தாலும் பாத பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே
நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளே, கர்த்தரின் செயல்கள் மகத்துவமானதே. சொல்லமா, கர்த்தருடைய செயல்கள் பெரியவைகள், அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள். அதை நாம் யாராலும் எண்ணி பார்க்கவோ அதை ஆராய்ந்து பார்க்கவோ முடியாதது. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. கர்த்தரின் செயல்கள் பெரியவைகளே, கர்த்தரின் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரையும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரையும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமென். கருமையானவர்களே, இப்படியாக எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யூதரை அழிக்கலான்னு சொல்லி பகைஞர்கள் ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே இவர்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாய் அழிக்கலாம் என்று சொல்லி எல்லாரும் ராஜாவின் முத்திரையோடு காத்திருந்தார்கள். ஆனால் அந்த நாள் வந்தபோது அந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் திட்டமாக நமக்கு சொல்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பகைஞர் நம்மை ஒட்டுமொத்தமாய் நம்மை குடும்பமாக அழித்து விடலாம், அல்லது நம்ம பிள்ளைகளை அழித்து விடலாம், நம்மை அழித்து விடலாம் என்று சொல்லி ஆமென் நாள் குறித்து நேரம் குறித்து ஒருவேளை வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, இந்த அதிகாலையிலே உன்னை குறித்து அல்லது என்னை குறித்து அல்லது உங்களை குறித்து ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கலாம். அது மனிதன் குறித்தது. ஆனால் நம்முடைய தேவன் அவர் நமக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அவர் நமக்கென்று குறித்த காலமும் நேரமும் நாம் சத்துருவின் கையிலிருந்து நம்முடைய காரியம் மாறுதலாய் முடிகிற அந்த நேரம் வந்துவிட்டது. தேவன் எல்லாவற்றையும் நமக்கு மாறுதலாய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சோர்ந்து போய் ஐயோ சத்துரு என்னை எப்போ அழிப்பான்னு எனக்கு தெரியாது, நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது, வியாதி என்ற சத்துரு, நம் கடன் என்ற சத்துரு, ஒருவேளை நமக்கு அவமானங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், பாடுகள், நம்முடைய எரிச்சல்கள், மற்றவர்கள் நம்மை நோக்கி எரிகிற அம்புகள், இதெல்லாம் ஒருவேளை நமக்கு ஒரு சத்துருவாய் அல்லது நம்மை அழிக்கக்கூடிய காரியங்களாய் ஒரு நேரத்தை கூட குறித்து வைத்திருக்கலாம். டாக்டர்ஸ் இந்த நாளில் நீ தப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், கடன்காரன் சொல்லலாம் உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், எத்தனையோ காரியங்களை அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வேதம் சொல்கிறது, அண்டு ஒரு நாளை குறித்து ஒரு நேரத்தை குறித்து யூதர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாய்
ஆமீன் அழித்து விடலாம் என்று ஆமீன் முன்குறித்த போது, ஆனால் தேவன் அந்த காரியத்தை யூதருக்கு மாறுதலாய் மாற பண்ணினார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஏன் நம்முடைய தேவன் நமக்காக ஒரு ஆமீன் சத்துரு குறித்த நேரத்தை அவரால் மாற்ற முடியும் என்பதிலே நமக்கு நம்பிக்கை வேணும். எத்தனை மணி நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம் தேவன் எவ்வளோ பெரிய நல்ல தேவன். அவர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன். அவர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கி வந்தவர். நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னையே தியாக பலியாய் கொடுத்தவர். ஏன் நமக்காக அவர் செய்ய மாட்டார்? ஒருவேளை நீங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் வேதனையோடு கூட உட்கார்ந்துருக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து கொண்டிருக்கலாம். இனி இதில் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் காலையில் சொல்கிறாரு, என் மகளே நீ திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் அது மாறுதலாய் நான் அடைய செய்வேன் என்று சொல்கிறார். அதை நம்பி அப்படியே தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமேன். ஆமேன். வறட்சி காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்தான், 100க்கு 100 அவனுக்கு அறுவடையை பெற்றுக்கொண்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விரக்தியாய்ப்போய், எல்லாமே வனாந்தரமாய்ப்போய், எதுவும் நடக்கலை, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய காரியங்களை மாறுதலாய் செய்ய என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்கள் கடந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கூட ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இது இனி எப்படி தளிர்விடும், பட்டு போயிற்று, காலங்கள் கடந்து போயிற்று என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட இருப்பீர்களானால் கடந்து போன காலங்களையும் தேவன் அப்படியே டேர்ன் பண்ணி மாறுதலாய் முடிய அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் தன்னுடைய ஜனத்துக்காக திறப்பில் நின்றபோது அந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய குடும்பத்துக்காக திறப்பில் நிற்கிறோமே, நம்முடைய தேவன் நமக்காக செய்ய மாட்டாரா? நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல அல்லது யாரோ ஒருவருக்காக நீங்கள் திறப்பில் நிற்கலாமே. யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் என்று நான் போகிறேன் என்று சொல்லி சிறு பிள்ளையாக இருந்து சொன்னேன். ஏசாயா கடைசி நான் போகிறேன் என்று சொன்ன போது பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி தேவன் அவனை பயன்படுத்தினார். இன்றைக்கு நம்மையும் பயன்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி, தகப்பனே இந்த காலை நேரத்தில் உங்கள் சமுத்திரனை தருகிறேன், நீர் என்னோடு கூட இடைபெடுங்கப்பான்னு கேட்போமா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகள், திருமண நாளை காண்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு அல்லது போகிறதுக்காக ரெடியாகிறவங்க, புதுசாக வேலைக்கு போகிறவங்க, யாராக இருந்தாலும் இந்த நாளில் தேவ சமுத்திரங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியங்களில் கர்த்தர் மாறுதலாய் முடிய கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் தேவன் மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படியே கண்களை மூடி செபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வார், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வார், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் தயவும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனாய் கிரகிக்க முடியா காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆமீன், எங்களுடைய வாழ்க்கையில்
கர்த்தர் செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆமென் தாவீது சொன்னது போல என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி காத்திரு, ஆமென் நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு என்று சொன்னது போல என் ஆத்துமாவே நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு என்று சொல்லி நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா, நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக, நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நாங்கள் இழந்தோமோ, எதையெல்லாம் நாங்கள் இனி கிடைக்காதுன்னு நினைத்தோமோ அதெல்லாவற்றிலும் ஆமென் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறதற்காய் நன்றி அப்பா. உங்கள் கரத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா இந்த நேரத்திலும் இந்த டிவி மூலமாக எங்கெல்லாம் இணைந்து பிள்ளைகள் செபிக்கிறார்களோ அவர்களோடு உங்கள் பிரச்சனை இறங்கட்டுமே என்று செபிக்கிறாப்பா. கத்தாவே திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். இந்த வருடம் இவர்களுக்கு என்ன இயக்கத்தோடு இருக்கிறார்களோ ஐயா இது நடக்காது அல்லது என் வாழ்க்கையில் இந்த நன்மை இல்லையே, இந்த ஆசீர்வாதம் இல்லையே என்று ஏங்கி தவிக்கும் போது கர்த்தருடைய காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் செய்யும்படியாய் செபிக்கிறாண்டவரை. நன்மை உண்டாகும்படி இவர்களுக்கு கர்த்தர் செய்யுங்க. அதுபோல் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிறந்த நாள் இந்த வருடம் அவர்களுக்கு உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ஆமேன் ஆமேன் கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வைதாக்குவேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்களின்படி பிள்ளைகளுடைய வயதை வாழ வைதாக்கும்படி செபிக்கிறாண்டவர். கர்த்தருடைய ஆமேன் இவர்கள் வாழ்க்கையில் கிருபையும் நன்மையும் கடந்து வரட்டும் என்று சொல்லுறோம் ஆண்டவர். அப்பா இந்த நாளில் ஒரு வேலைக்கு கடந்து போவாங்க, அல்லது வேலை இல்லை இன்றைக்கி தான் புதுசாக போகிறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, வேலை தேடி போகிறேன், அல்லது எனக்கு கடன் பிரச்சனை, இதுக்காக என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல, அல்லது என்னுடைய சுகவீனம், என்னுடைய பலன் இல்லாமை, நான் இப்பொழுது தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அல்லது ஹாஸ்பிட்டலில் நான் ஆமேன் இன்றைக்கி தான் என்னோட ஆமேன் பிளட் கொடுக்க போகிறேன், அல்லது நான் அதோடைய ரிசல்ட் வாங்க போகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை ரீபாலாபா ஷபாலாபரபா ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை அப்பா வேதனையோடு கூட அமர்ந்திருப்பார்கள் என்றால், வேதனையோடு கூட இந்த டிவியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர்களோடு கூட இடைப்படுவீராக. ஆமென். இவர்களுக்கு ஆண்டவரே ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம், மற்றவர்கள் கைவிட்டிருக்கலாம், சத்துரு சோதனையை கொடுத்திருக்கலாம், ஆனால் இவருடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் செய்ய உம்மால் முடியும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நான் என் வாழ்க்கையில் எதை செய்வேன், என்ன செய்வேன் என்று சொல்லி ஆமேன் செய்வது அறியாது கலங்கி தவிக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் ஈடுபடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட கர்த்தர் பேசுங்க. இவர்களுக்கு ஆண்டவரே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி திடப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆண்டவர் திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறார் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. வேலை ஸ்தலங்களில் வேதனைப்படுகிறவர்கள் உண்டு ராஜா, கிடைத்த சின்ன வேலையானாலும் அதை கர்த்தருக்கென்று ஆண்டவரே ஆமேன் ஆமேன் சந்தோஷமாய் செய்ய இவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறார் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே உயர் இடங்களில் வேலை செய்கிறவங்க உண்டு ராஜா, ஆண்டவரே இன்னும் சுகாதாரமற்ற இடங்களில் வேலை செய்கிறவங்க உண்டு தகப்பனே. அப்பா இன்னும் தகப்பனே மற்றவர்கள் கீழே உட்கார்ந்து ஐயோ ஒரு அடிமைத்தனத்தை போல அடிமையை போல வேலை செய்கிறவங்க உண்டு ராஜா. அவங்க எந்த விதத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அறிகிற தேவன் இந்த பிள்ளைகளை அவருடைய ஏக்கத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் ஏக்கத்தை எல்லாம் மாற்றி இவர்களுக்கு ஆமீன் காரியத்தை மாறுதலாய் பண்ண செய்யும்படியாய் ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஹெவன் டிவியை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே, கர்த்தருடைய கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். இதற்காக உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, கொடுக்குற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஏசப்பா உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டும். இதன் மூலம் அநேக கோடிக்கணக்கான வீடுகளுக்குள்ளே இது போகும்போது உங்கள் பிரச்சனை இறங்கி வரணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதற்கென்று தேவைகள் உண்டு, அதை கர்த்தர் ஆமேன் யாரெல்லாம் நன்மை பெற்றவர்கள் மூலம் கர்த்தர் ஆமேன் இதை சந்திக்கும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஃபவுண்டருக்காக நன்றி. அவனுடைய குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கர்த்தர் கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஆமென். நேபாள் தேசத்துக்காக அவன் ஓடும்போது கர்த்தருடைய கரம் வெளிப்படணுமேனு ஜெபிக்கிறோம். நேபாள் தேசம் ஆண்டவரே என் தேவனால் சந்திக்கப்படணும். அங்கே இருக்கிற கர்த்தாவே ஆமென் எஜுகேஷன் அப்பா இன்னும் ஆண்டவரே கல்வி என்னெல்லாம் செய்கிறாங்களோ ஆண்டவர் அத்தனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஆமீன் என்னென்ன உணவுகள் இன்னும் அவங்களுடைய ஆமீன் படிப்புக்கான காரியங்கள் எதையெல்லாம் வாலண்டியராக செய்கிறாங்களோ ஆமீன் பேக் டு ஸ்கூல் இன்னும் ஆண்டவரை எல்லாம் அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. இன்னும் ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி ஆமேன் இந்த மீடியாஸில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தரேன் சுவாமி. பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த மீடியாவில் இருக்கும்போது கவனம் தேவை, ஞானம் தேவை. இன்னும் அவர்களுடைய பர்சனல் லைஃப்பில் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்ல ஞான அறிவு கர்த்தர் புத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஓடி ஓடி கர்த்தருக்கு உழைக்கும் போது அவளையும் கர்த்தர் கண்ணோக்குவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா இந்த அதிகாலை நேரத்தில் டிவி முன்னால் உட்கார்ந்து என் தேவனை துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அதன் பிறகு ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகள் உண்டு, யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகள் உண்டு. இதில் பார்த்தாலும் ராஜா நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு இதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனார்களோ அதை திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஃபீட் நேஷன் மூலம் ஹெவன் டிவி மூலமாக செய்கிற ஆமேன் ஆண்டவரே பக்கெட் ஆஃப் ஹோப், இன்னும் ஃபீட் நேஷன், ஃபீட் நேபாள்ஸும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஏசப்பா செய்து வர்றாங்க ஹெவன்ஸ் கார்டனுக்காக ஆண்டவரே. அதில் நேபாளிலேருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அதே இடத்துல அனுப்பணும். நீ எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே இந்த ஊழியங்களை கர்த்தர் கண்ணோக்குவீராக. அதற்காக முன் வந்து செய்கிற மக்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் வெளிப்படணுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே முன்னின்ற காரியங்களை நடத்தும்படியாய் கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராகப்பா. இந்த நாளிலும் பிள்ளைகள் இந்த ப்ரேயர் முடித்து அநேகர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க ஆமேன். இன்னும் ஆட்டோ ஓட்டுறவங்க உண்டு, கார் ட்ரைவ் பண்ணி போகிறவங்க உண்டு, இன்னும் சொந்த சுய தொழிலாகவே டிரைவிங் பண்ணுறவங்க உண்டு ஆமேன். மளிகை கடைகள் வச்சுருக்கவங்க உண்டு ஆண்டவரே. அப்பா சிறு சிறு குடிசை தொழில் வச்சுருக்கவங்க உண்டு அப்பா. இன்னும் ஆண்டவரே ரிஸ்கான பிளேஸில் போய் வேலை செய்கிறவங்க உண்டு. எல்லாரையும் ஆண்டவரே அப்பா கர்த்தர் கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறோம். அது சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். அவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். அண்ணன் உள்ள தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பமாக இணைந்து தேவனை ஆராதிக்கும் போது அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இன்னும் குடிப்பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா ஆண்டவரே. இன்னும் ஆமேன் கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலைகளை செய்து ஆண்டவரே அதில் மடிந்து போகிற எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம். கர்த்தர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. இன்னும் இதனால் டிப்ரெஷனில் இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட பேசுங்க. எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நாங்கள் வேதத்தில் பார்த்தது போல ஆமேன் தானியேலின் ஆமேன் ஆமேன் எஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆமேன் திறப்பில் நின்றபோது ஆண்டவரே ஒரு மொர்தெகாய் சொன்னார், நீ இன்று மௌனமாக இருந்தால் ஆமேன் யூதருக்கு ஆமேன் ரட்சிப்பு இன்னொரு இடத்திலிருந்து வரும், ஆனால் நீயும் இனத்தாரும் அல்லது குடும்பமும் அழிந்து போவீர்கள் என்று ஒரு எச்சரிப்பை கொடுத்த போது அவள் எழுந்து தேவனுக்கு வைராக்கியமாய் நின்றது போல நாங்களும் கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். வைராக்கியமாய் என் தேவனுக்காக குடும்பமாய் எழுப்பி நிற்க ஆமீன். அழிவிலே போகிற ஜனங்களை மீட்டெடுத்து ஆமீன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்தக்கதாய், இருளிலே இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்தக்கதாய் கர்த்தர் இந்த உலகத்தில் எந்த நோக்கத்தோடு நீங்கள் உருவாக்குனீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவர், எல்லாம் கூடும் ஆண்டவர், எல்லாம் கூடும் ஆண்டவர். நாட்களில் அட்மிஷனுக்காக ஆமேன் அலைந்து திரிகிற பிள்ளைகள் உண்டு ராஜா ஆண்டவரே. அட்மிஷன் போட்டு பே பண்ண முடியாதபடி அழுகிற பிள்ளைகள் உண்டு ராஜா. யாராயிருந்தாலும் இவர்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். தேவனுக்கு அது லேசான காரியம் ஆண்டவரே. கல்யாணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் தேவையை சந்திப்பீராக. கல்யாணம் முடிந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை ஆமேன் கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த பங்கை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவள் அறிந்து சாட்சியாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமேன். அந்த ஃபீட் நேஷன் அந்த ஆமேன் அந்த ப்ராஜெக்டில் 150க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நாளில் மத்தியானம் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஆண்டவரை கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த தேவைகளை ஆண்டவரை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபையாய் ஆமேன் அந்த புசிக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அதற்கான தேவைகள் என் தேவன் மூலம் யாரை நீர் தெரிந்தெடுத்தீரோ அவர்கள் மூலமாய் சந்திக்கப்படட்டுமே என்று ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா என்பதை அறிந்த நாங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அதிகாலை தேடனை கண்டடைவான்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவனை நோக்கி பார்த்து பலனடைய கிருபை அடைய
கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அண்ணல் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே. தாவீது சொன்னபோது நம்முடைய வசனத்தை தியானிக்கையில் என் இதயத்தில் அண்ணல் கொண்டது என்று சொன்ன போல அண்ணல் கொண்டு எழும்பத்தக்கதாய் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அண்ணலும் குளிரும் இல்லாமல் இராதபடி ஆண்டவரே ஸ்தோத்ரா, நாங்கள் ஒரு அண்ணல் உள்ளவர்களாயிரும் எழும்பத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு முறையோட ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தருகிறோம். ஹெவன் டிவி முன்னால் உட்காந்துருக்கிற அத்தனை பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். தெய்வீக சமாதானம் உங்கள் குடும்பத்தை நிரப்பணுமேனு ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். மீதியான நேரம் கர்த்தர் கூட இருங்க. உங்களுடைய கரம் எங்களை தாங்கும்படியாய் எங்களுக்கு அமர்த்தி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல பாவங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை எங்களுக்கும் எழுதுங்கள். நாங்களும் உங்களோடு சேர்ந்து உங்களை தேவனை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப